நல்ல வேலைடா, டாக்டர் சொன்ன மாதிரி இவருக்கு ஒண்ணும் ஆகல. அப்பாடா. அப்பா என்னங்க? அகிலா, என்ன இதெல்லாம்? எதுக்கு இப்ப எனக்கு ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன ஆச்சு? என்னங்க மறந்துட்டீங்களா? பூஜையை நிறுத்துறதுக்கு மாயா வர வச்ச ஏவல் வண்டுங்க உங்களை கடிச்சதுல நீங்க அப்ப மயக்கமாயிட்டீங்க. அதான் டாக்டர் வந்து ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்தி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போயிருக்காங்க. மாயா, அப்பாவோட நிலைமைய பாத்தியா? இப்படிலாம் நடக்கும் தான் நான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். அந்த கருவண்டுங்க எங்களை கடிக்காத மாதிரி அதுக்கு ஒரு கட்டளைய போட்டிருந்தா அப்பாக்கு இப்படி ஆயிருக்குமா? டேய், முடிஞ்சு போன விஷயத்துக்கு ஒப்பாரி வைக்காத. ஐயோ ஏங்க மாயா, கருவண்டு கடிச்சதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். உன் கட்டுப்பாட்டை மீறி எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? உன் உத்தரவு இல்லாம ஏவல் வண்டுகளை விரட்ட முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா எப்படி ஏவல் வண்டுங்க இங்கிருந்து திரும்பி போச்சு? போன வண்டுங்க சும்மா போனா கூட பரவாயில்ல, உங்களை ஒரு காட்டு காட்டிட்டுலாம் போயிருக்கு. எங்களையும் பாடா படுத்திருச்சு. அடச்சி, சுமாரா, நீ பதில் சொல்லுமாயா? உன் கண்ணு முன்னாடியே உன் கட்டளைய மீறி அந்த வண்டுங்க எப்படி என்ன கடிச்சதுங்க? அப்ப இதெல்லாம் யாரோட வேலை? எப்படி இதெல்லாம் நடக்குது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. புரியலையா? புரியலன்னு சொன்னா எப்படி மாயா? இதுக்கு முன்னாடி நாம செஞ்ச ஒவ்வொரு முயற்சியிலையும் கனகா நின்னு தடுத்திருந்தா. ஆனா இப்போ அவளும் போயிட்டா. அதுக்கப்புறமும் இது தொடருதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா கனகா இன்னும் இங்கதான் இருக்கான அர்த்தம். ஏய், உன்னை கொல்ல போறேன்டா. கூட கூட பேசிட்டே இருக்காத, பேசாம இரு. ஏங்க